படம் எப்படி வந்திருக்கு? ஸோ கருப்பு படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. ஆர்ஜேபி சொன்ன மாதிரியே சூப்பராக குக் பண்ணி நமக்கு படையில் வச்சுருக்காரு. ஸோ இது சூர்யா ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும். பட் சூர்யா ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே இதை என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக இந்த காம்போ அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் ஆர்ஜேபி படங்கள்லேயே தி பெஸ்ட்னு கூட இதை சொல்லலாம். தென் சூர்யா ரீசெண்ட் மூவிஸில் தேட்ரிக்கலாக செலிப்ரேட் பண்ணுற மாதிரி படங்கள் ரீசெண்டாக அமையலை. ஈவன் சூர்யா ஃபேன்ஸே டிசப்பாயிண்ட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. பட் நல்ல படங்கள் வரும்போது அது ஓடிடியில் போயிடுச்சு. பட் தேட்ரிக்கலாக இதை பெரிய ஒரு மாஸ் ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்ணக்கூடிய படமாக இந்த கருப்பு அமைஞ்சிருக்கு. ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அதான் அவர் டேரக்டரு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு 2-3 சீனில் பார்க்கும்போது இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கேரக்டரை மறந்து டேரக்டருங்கிறதே மறந்து ஒரு பேபி கண்ணனுங்கிற ஒரு கேரக்டராக பார்த்தாலே எரிச்சல் வர்ற மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருந்தாப்புல. ஸோ ஆக்டிங் வைஸும் சரி டைரக்டிங் வைஸும் சரி ரொம்பவே சூப்பராக ஆர்ஜேபி பண்ணியிருந்தார். டெஃபினட்டாக இது எங்கேயுமே நம்ம முகம் சுளிக்கிற மாதிரியோ இல்லை ரத்தம் சொட்டுற மாதிரியோ அந்த மாதிரி எந்த ஒரு சீன்ஸுமே கிடையாது. ஃபேமிலியாக எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம், குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும். ஸோ நிறையா பெரியவங்களும் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாப்புல. சாய் அபியங்கர் அதை நான் சொல்லவே மறந்துட்டேன். ஸோ அவர் எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும் அப்படியே சால்ட்டு போகிற மாதிரி போட்டிருக்காரு. தேவையில்லாமல் போட்டு அடின்னு அடிக்கல. கங்குவால விமர்சனம்லாம் இங்கே இல்லை. ஸோ ரொம்ப தேவையான இடங்களில் சால்டாக மாட்டியிருக்காரு. சாய் அபியங்கர் செம்மையான ஒர்க் பண்ணியிருக்காரு. சூப்பர். கண்டிப்பாக 5க்கு 5 தான் கொடுப்போம். தேங்க்யூ. ஆக்சுவலி ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் 2 வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லைன்னா சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. அந்த செகண்ட் ஹாஃப்ன்றது இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஆர்ஜே பாலாஜி அவங்களோட கேரக்டர் எப்படியோ அதே மாதிரி தான் நேச்சுரலாக பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த வில்லன் கேரக்டரும் சூட்டாச்சு, எல்லாமே செட் ஆச்சு. சூர்யா பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடித்த பழைய கண்டென்ட்டை விட புதுசாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கண்டென்ட் எடுத்து வந்திருக்காங்க. இந்த மாதிரி காட் அந்த லெவல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வேறு லெவல் இருந்துச்சு. அதை நம்ம பார்க்கும்போது ரியலாகவே நமக்கே ஒரு சாமி வந்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ சொல்லப்போனால் இந்த படம் செம்மையாக ஹிட்டாகவும் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக சூப்பராக இருந்துச்சு. இந்த மூவி த்ரிஷாவும் அழகாக பண்ணியிருந்தாங்க. எந்த சீன்லேயும் எதுவுமே தப்பு சொல்ல முடியாது. ஸோ மூவியை வேறு லெவல் இருந்துச்சுங்க. சரி அவங்க ரோலும் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே இந்த மூவியில் நடிச்ச எல்லாரோட ரோலுமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக மூவி எல்லாருக்கிட்டையும் ஹிட் ஆகும். மியூசிக் தேவையில்லாத இடத்துல போட்டிருக்க மாதிரி இருக்கா? எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகல. எல்லா இடத்துக்கும் கரெக்டாக தான் போட்டிருக்க மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. எந்த இடத்துக்கு தேவையில்லாமல் அன்னெசரி எந்த மியூசிக்கும் போட்ட மாதிரி இல்லை, கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மூவி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணி தான் பார்க்குறாங்க. யாருக்கும் இது போரிங் எதுவுமே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபைட்டு அது அந்த மாதிரி சீன்லேயே கொண்டு வந்தாங்க. இது ஒரு காடையும் மிங்கிள் பண்ணி எடுத்துகிட்டு வந்தனால நல்லா இருந்துச்சு. ரேட்டிங் 10க்கு 10 கொடுக்கலாங்க. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். மியூசிக் நல்லா இருக்குது. ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. சூர்யாவோட ஆக்டிங் பற்றி சொல்லவே தேவையில்லை. ஸோ இது எல்லாமே கலந்தனால படம் வேறு லெவலாக வந்திருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பாக ரெட்ரோமே சூப்பரான படம் தான். அதை ஏன் நல்லா இல்லைன்னு சொல்கிறான்னு தெரியலை. இது கண்டிப்பாக ஒரு நல்ல படம் தான். கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். இல்லை நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. 5க்கு 5 தான். எப்போ வேற லெவலில் லியோ படத்தோட கிளைமேக்ஸ் எல்சியோ வந்துருவான், கேமியோ வந்திருக்கோம், பிளாஸ்ட் ஆகிடும். அவன் சுடுதலே கை விடுவான், சும்மா விடுவான். அந்த மாதிரி பயங்கரமா இருக்கும். ஆர்ஜே பாலாஜி படத்தோட பார்ட் 2க்காக ஒரு லீடு கொடுத்தாங்க பாரு. அப்பெல்லாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கத்துறானுங்க. ஆமா அது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு. அவர் பாவம் எல்லாம் சிரிக்க வச்சாங்க. அவர் பார்த்தோன்னே அழுவதை பார்த்தோன்னே கஷ்டமாயிடுச்சு. இப்போ கம்பேக் பயங்கரமாக கம்பேக்கு வேற லெவலு செம்மையாக இருக்கும். கதை ப்ரோ நீங்க பாருங்க ப்ரோ. நாங்க சொன்ன ஸ்பாயிலர் ஏகனே ஸ்பாயில் ஆயிடுச்சு. சாமி ஆடுறதுலாம் பயங்கரமா இருக்கும். நீ பாருங்க. ரேட்டா சாய் பயங்கரம் வேற லெவல். சாங்ஸ் அண்டர் பீட் பண்ணி வேண்டிய இடத்துல கரெக்டாக கொடுத்துருக்கானுங்க. நீ பாருங்க. நீ கூஸ் பம்ப்ஸ் ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ் பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம். சொல்கிற ஆட்கள் சொல்லாதான் மக்கள் கேட்பாங்க. அந்த மாதிரி சொல்லியிருக்காரு ஒரு விஷயத்த. கண்டிப்பாக இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க தெரியல. பொலிட்டிக்கலாகவும் சரி ஸோ மக்களுக்காகவும் சரி சில விஷயத்த சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு, பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காங்க.
இல்லை அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு 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 தவறு செஞ்சவனை வந்து எப்படி நம்ம தண்டிக்கணும், ஏன்னா நமக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னா எப்படி கோர்ட்டு இந்த மாதிரி ஒரு இது சீத்தை போய் மூவ் பண்ணுவான். அங்கே போனால் நம்ம தீர்வு கிடைக்காது, இழுக்கடிப்பாங்க, அதுக்குள்ளே நிறைய வாய்தான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சாமி நமக்கு எல்லாமே கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இந்த சூர்யா மூலயமா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கேட்பாங்க, ஏன்னா வந்து புதுசாக எவன் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இவன் சொல்லாமல் எவனும் கேட்க மாட்டாங்க. நானே கேட்க மாட்டேன். போனால் எல்லாம் பொய்யிடா புழுறீடே சினிமாவே இதெல்லாம் பண்ணுறீங்க தான் நினைக்கிறேன். நான் நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. நானே எங்கள் தாத்தா சொத்து எல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் இன்னமும் போயினே தான் இருக்குது. இன்னும் கிளியரான மாதிரி இல்லை. அது மாதிரி சில விஷயங்கள் இருக்குது, பார்க்கலாம். நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க, கமர்ஷியலாக இருக்குது. என்னங்க கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸாக பார்க்கலாம். ஒரு சில விஷயத்தை புதுசாக சொல்லியிருக்காங்க, கமர்ஷியலாக கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் பிஜிஎம்மும் சரி எல்லாமே சொல்கிறேன், அப்படியே இந்த சாமியை தொட்டு கும்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி நல்லா சில விஷயத்தை நம்ம பூஸ்டாக பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. இல்லை கம்பேக்லாம் பெருசாக கம்பேக் சொல்கிறவங்களாம் பெருசாக இல்லைங்க. ஏங்க படம்ன்றது எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும், அப்படி தான். ஏன்னா இந்த படம் பிடிக்கும். ஒரு சில இப்போ இருக்கிற பழைய தாத்தா பாட்டிலாம் பார்க்க முடியாது, ஏன்னா நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் பார்க்கலாம், அவங்களுக்கெல்லாம் பிடிக்கும். மற்றபடி வயசானவங்களாம் பார்க்க முடியாது, தலைவலியே வந்துடும் அவங்களுக்கு. நமக்கு பிரச்சனை இல்லை, ஓகே தான்.